ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 16,000 கனஅடியிலிருந்து 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. தற்போது தமிழக கேரள எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 17,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரிசல் இயக்க மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே செயல்பட்டு வரும் மதுபான கடையை அகற்றக் கோரி சாலையில் பள்ளம் தோண்டி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுக்கடைக்கு வரும் நபர்கள் அருகில் இருக்கும் விவசாய நிலத்தில் காலி மதுபாட்டில்களை வீசிச் செல்கின்றனர். இதனால் இந்த வழியை பயன்படுத்தும் மற்ற விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளாக மதுக்கடையை அகற்றக் கோரி வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. விவசாயிகள் போராட்டத்தை அடுத்து இந்நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்கிரனூர் பகுதியில் இடித்து அகற்றப்பட்ட அங்கன்வாடி மையத்தை மீண்டும் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பகுதியில் பாழடைந்த நிலையில் இங்கிருந்த அங்கன்வாடி மையம் இடித்து அகற்றப்பட்டது. இதனால் பழைய கட்டடத்தின் அருகில் இருக்கும் சமையல் அறையில் குழந்தைகள் பயின்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மையத்திற்கு வரும் குழந்தைகள் கல்வி பயில முடியாத நிலை இருந்து வருகிறது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரியிடம் கேட்டபோது அங்கன்வாடி மையத்திற்கு விரைவில் மாற்று இடம் தேர்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். விழுப்புரம் அலமேலுபுரத்தில் பாதாள சாக்கடை அடைப்பு ஆய்வு பணியின் போது அதிகாரியை எம்எல்ஏ கடிந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அலமேலுபுரம் வண்டிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடுவதாக அப்பகுதி மக்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் அலமேலுபுரத்தில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். அப்போது நகராட்சி அதிகாரி வள்ளி ஆய்வு பணிக்கு தாமதமாகவும் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்ட இடத்தின் மேப் இல்லாமலும் வந்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த எம்எல்ஏ லட்சுமணன், டெக்னிக்கல் மேப் இல்லாமல் எப்படி ஆய்வு பணிக்கு வந்தீர்கள் என கடிந்து கொண்டதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் ஆய்வு பணியை முடித்து எம்எல்ஏ புறப்பட்டுச் சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சாலை விரிவாக்க பணியின் போது உடைந்த குடிநீர் குழாயை சீரமைக்காததால் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி நடைபெறும் 4 வழிச்சாலை விரிவாக்க பணியின் போது முராறுபாளையம் கிராமத்திற்கான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 3 மாதங்களாக குடிநீர் குழாயை அதிகாரிகள் சீரமைத்து தரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதியடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். திருச்சியில் 10 அடிக்கு மேல் விநாயகர் சிலைகளை வைத்தால் அகற்றப்படும் என மாநகர காவல்துறை ஆணையர் காமினி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உறையூர் காவல் நிலையத்திலிருந்து மாநகர காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாநகர காவல் ஆணையர் காமினி, கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும், பீடத்துடன் சேர்த்து 10 அடி உயரத்திற்கு மேல் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்யக்கூடாது, மீறினால் சிலைகள் அகற்றப்படும் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனத்தில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 வார காலமாக கச்சனம் ஊராட்சி சார்பில் குடிநீர் சரிவர வழங்கப்படவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி காவல் ஆய்வாளர் மாரிமுத்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. நாகை அரசு மருத்துவமனை அருகே சாலையில் வழிந்தோடிய பாதாள சாக்கடை கழிவுகளை அகற்றி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த பகுதியில் பாதாள சாக்கடை பொங்கி சாலை முழுவதும் பெருக்கெடுத்து துர்நாற்றத்தோடு செல்வதால் மக்கள் அவதியடைந்து வருவதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம், பெட்ரோல் இன்ஜின் மூலம் பாதாள சாக்கடை கழிவுகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு அடியில் வைத்திருந்த நகை பணத்தை திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். மேல்மாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் வங்கியில் அடகு வைத்த 5 சவரன் நகையை மீட்டு தனது இருசக்கர வாகனத்தின் இருக்கையில் வைத்துள்ளார். பின்னர் உணவகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பியபோது வாகனத்தில் இருந்த நகை பணம் திருடு போயுள்ளது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வெங்கடேசன் என்பவர் நகையை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். வங்கியில் பணம் எடுப்பதை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்து நகையை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோல திண்டிவனத்திலும் பெண்ணிடம் 3 லட்சம் ரூபாயை வெங்கடேசன் திருடியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்ததோடு சோதனைச் சாவடியில் நிற்காமல் சீறிய சொகுசு காரை காவல்துறையினர் சினிமா பாணியில் துரத்தி பிடித்தனர். தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை பொருட்கள் பெங்களூருவிலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் வழியே கடத்தி வரப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதை தடுக்க கும்பாரஹள்ளி சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு சொகுசு கார் அங்கு நிற்காமல் அதிவேகமாக சீறி பாய்ந்து கடந்து சென்றது. இதை கண்ட காவல்துறையினர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று அகரம் பிரிவு சாலையில் காரை மடக்கி பிடித்தனர். ஓட்டுநர் தலைமறைவான நிலையில் காரை சோதனையிட்ட போது அதில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் எடையுள்ள புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. காரையும் குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் தலைமறைவான கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பொது கழிவறைகளை முறையாக பராமரிக்காமல் புதிதாக கழிவறை கட்டுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 3 கழிவறைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. இந்நிலையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கழிவறை கட்ட நகராட்சி நிர்வாகம் பணிகளை தொடங்கியது. அப்போது வியாபாரிகள் சங்கத்தினரும் விடுதலை சிறுத்தைகள், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளும் அங்கு திரண்டனர். ஏற்கனவே உள்ள கழிவறைகளை பராமரிக்காமல், சீரமைக்காமல் புதிதாக கழிவறை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி திமுக தலைவர் ஜலாலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதிய கழிவறை கட்ட ஒதுக்கப்பட்ட 30 லட்சம் ரூபாய் நிதியை கொண்டு ஏற்கனவே உள்ள கழிவறைகளை சீரமைக்குமாறு யோசனை கூறி வாக்குவாதம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளிகள் ஹாக்கி லீக் போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சையது அம்மாள் மேல்நிலைப் பள்ளி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி பள்ளிகளுக்கான ஹாக்கி லீக் போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 306 பள்ளிகளில் இருந்து வீரர்கள் பங்கேற்றனர். இறுதிக்கட்ட போட்டிகள் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்றது. சுமார் 12 அணிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சையது அம்மாள் மேல்நிலைப் பள்ளியும் மதுரை மண்டல ஒருங்கிணைந்த அணிகளும் மோதின. இதில் 2-0 என்ற கோல் கணக்கில் ராமநாதபுரம் பள்ளி கோப்பையை தட்டிச் சென்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி இந்தியாவின் தலைவரான திலீப் டிர்கி கலந்து கொண்டார். சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்ட முதலமைச்சர் நேற்று சிகாகோவிற்கு சென்றார். இந்நிலையில் அங்குள்ள கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார்.
கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள கார் ஷோரூமில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அங்கிருந்த 15க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் எரிந்து சேதமாகின. திருச்சி சாலையில் உள்ள ஷோரூமில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென பரவிய தீயால் அங்குள்ள கார்கள் பற்றி எரிந்தன. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த மேற்கூரை இடிந்து விழுந்தது. சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அங்கிருந்த கார்கள் தீயில் எரிந்து சேதமாகின. ஷோரூமில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட கார்களை உடனடியாக ஊழியர்கள் வெளியே கொண்டு வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னையில் தங்கத்தின் விலை 2வது நாளாக மாற்றமில்லாமல் உள்ளது. ஆனால் வெள்ளி விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும் 1 சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க டாலர் மதிப்பு 2 வாரங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்ததால் பண்டக சந்தையில் தங்கம் விலை நேற்று குறைந்து வர்த்தகமானது. இது தவிர இந்த வாரத்தில் வெளியாக இருக்கும் அமெரிக்காவின் பொருளாதார புள்ளி விவரங்களையும் முதலீட்டாளர்கள் உற்று நோக்கி வருவதும் தங்கம் விலை மாற்றமில்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இரவு நேரத்தில் சாலையில் நடந்து வந்தவர்களை வழிமறித்து தாக்கி பணம் பறித்த காவலர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் ரயில்வே பணிமனை ஊழியர்களான ரமேஷ்குமார், மணிவண்ணன் ஆகியோர் கடந்த சனிக்கிழமையன்று இரவு பணி முடிந்த பிறகு மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு புறப்பட்டுள்ளனர். அவர்களை கையில் லத்தியுடன் வழிமறித்த 2 பேர் தங்களை காவல்துறையினர் என்று கூறிக்கொண்டு 4000 ரூபாயை பறித்துள்ளனர். மேலும் லத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் காயமுற்ற இருவரும் சேலையூர் காவல்துறையில் புகார் அளித்தனர். இதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் அருள்ராஜ் என்று உறுதியானது. அவரையும் அவரது நண்பர் சதீஷ்குமாரையும் கைது செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காவல்துறை மீதுள்ள ஈர்ப்பினால் காவலர் போன்று உடை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காவல் உடை அணிந்த பெண் ஒருவர் மிகவும் பரபரப்பாக பக்தர்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் விசாரித்தபோது அவர் போலியாக வேஷமிட்டு வந்திருப்பது தெரியவந்தது. வேப்பனஹள்ளியைச் சேர்ந்த ரீதா என்ற அந்த பெண் காவல்துறையின் மீது உள்ள ஈர்ப்பினால் பணியில் சேர முயன்று தோல்வி அடைந்ததாகவும் தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள காவலர் போல உடை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த பெண்ணுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பினார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து லாரி ஓட்டுநர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் பொகாட்டாவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் சாலையோரம் தங்கள் லாரிகளை நிறுத்தி வைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். சமீபத்தில் டீசல் விலையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்ட அந்நாட்டு நிதியமைச்சர் ரிச்சார்டோ போனிலா கோன்சலஸ் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த எரிபொருள் விலை உயர்வு அவசியம் என குறிப்பிட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் டீசல் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதால் இந்த விலை உயர்வு நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனினும் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்துள்ள லாரி ஓட்டுநர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பினருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வலியுறுத்தி இஸ்ரேலில் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் டெல் அவிவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தியபடி அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது வன்முறைகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. காசாவில் ஹமாஸ் பிடியில் இருந்த பிணை கைதிகள் 6 பேர் சமீபத்தில் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது வலுப்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் 250 நபர்களை ஹமாஸ் அமைப்பினர் சிறைப்பிடித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. 2 நாள் பயணமாக புரூனை நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னர் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவை சந்தித்து பேசினார். பந்தர்சேரி பெகாவன் பகுதியில் உள்ள இஸ்தானா நூருல் இமான் மாளிகையில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இச்சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் உடனிருந்தனர். புரூனே பயணத்தை நிறைவு செய்துவிட்டு சிங்கப்பூருக்கு செல்லும் பிரதமர் மோடி
அங்கு அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார். பாடகி சுசித்ரா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக நடிகை ரீமா கல்லிங்கல் தெரிவித்துள்ளார். மலையாள திரைத்துறையில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பிறகு திரையுலகினர் பலர் மீதும் பாலியல் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை ரீமா கல்லிங்கல் போதை பார்ட்டி நடத்தியதாகவும் அதில் பல இளம் பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டு போதைக்கு அடிமையானதாகவும் சுசித்ரா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் கொச்சியில் இது தொடர்பாக ரீமாவின் வீட்டில் சோதனை நடந்ததாகவும் அவரை ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை எனவும் சுசித்ரா வினவியிருந்தார். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ரீமா, எந்த ஆதாரமும் இல்லாமல் சுசித்ரா தன் மீது குற்றம் சாட்டியுள்ளதாக கூறியுள்ளார். அவர் மீது சிறப்பு விசாரணை குழுவில் புகார் அளித்திருப்பதாகவும் அவதூறு வழக்கு தொடர நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் ரீமா கல்லிங்கல் கூறியுள்ளார். சென்னையில் தங்கத்தின் விலை 2வது நாளாக மாற்றம் இல்லாமல் உள்ளது. ஆனால் வெள்ளி விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும், 1 சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அமெரிக்க டாலர் மதிப்பு 2 வாரங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்ததால் பண்டக சந்தையில் தங்கத்தின் விலை நேற்று குறைந்து வர்த்தகமானது. இது தவிர இந்த வாரத்தில் வெளியாக இருக்கும் அமெரிக்காவின் பொருளாதார புள்ளி விவரங்களையும் முதலீட்டாளர்கள் உற்று நோக்கி வருவதும் தங்கம் விலை மாற்றமில்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி ஊராட்சியில் பிரச்சினைக்குரிய கல்வெட்டு இடித்து அகற்றப்பட்டது. மலுமிச்சம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மதுரை வீரன் கோவில் வீதியில் அத்திக்கடவு திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. அத்துடன் இங்கு வைக்கப்பட்ட கல்வெட்டில் ஊராட்சித் தலைவர் பழனியம்மாள் உட்பட அதிமுக கவுன்சிலர்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றதால் மற்ற கவுன்சிலர்கள் இதை கண்டித்து 2 நாட்களாக ஊராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பிரச்சினையை தொடர்ந்து குடிநீர் குழாயினை பார்வையிட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், அத்திக்கடவு திட்டத்தின் கீழ் இக்குடிநீர் குழாய் அமைக்கப்படவில்லை என்பதால் அதை அகற்றுமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து கல்வெட்டு அகற்றப்பட்டதால் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட்டனர்.